எப்பவுமே பிரஸ்ட் மில்க் ஜர்னி அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மில்க் செக்ரிகேட் ஆகும். அதுலேருந்து நம்ம குழந்தைக்கு கொடுப்போம். அவ்வளோதானா நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலி தட் வாஸ் நாட் மை கேஸ். நான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாமிஸ் என்கிட்ட வந்துட்டு உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அண்ட் அதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ ஒரு நல்ல பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் அண்ட் வித் ஆர்வி. ஸோ நான் ஒரு நியூ மாம். என்னோட பேர் பிருந்தா. ஸோ என்னோட பேபி வந்து 5 months ஆகுது. ஸோ நான் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் நிறைய செல்ஃப் டப்ஸோடு தான் இருந்துச்சு. ஸோ பேபி வந்து ஃபர்ஸ்ட் பிறந்தப்போ வந்துட்டு 2.8 kgs இருந்தாங்க அண்ட் 2 நாளில் வந்து வெயிட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் 400 grams அந்த மாதிரிலாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லா லேட்ச் பண்ண தெரில அண்ட் எனக்குமே ஃபர்ஸ்ட் 3 to 4 days வந்துட்டு பிரஸ்ட் மில்க் வந்து நல்லா செக்ரீட் ஆகலை அண்ட் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆகலை. அப்புறம் தான் நான் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, லைக் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 days ஆச்சும் நம்ம நிறையா பேருக்கு வந்துட்டு செக்ரீட் ஆக வந்துட்டு டைம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட பேபி சைட்லேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து கரெக்டாக லேட்ச் பண்ண தெரில. த மோர் த பேபி லேட்ச் த மோர் த மில்க் சப்ளை. அதுதான் வந்து கான்செப்ட். அண்ட் பேபிக்கு வந்து அங்கே லேட்ச் பண்ண தெரில அண்ட் எப்போவுமே வந்துட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன பண்ணாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஸோ மில்க் வந்துட்டு அவ்வளோவா ப்ரொடியூஸ் ஆகவே இல்லை. எனக்கு வந்து நிறையா செல்ஃப் டவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை நாம் தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க பேபி தான் வந்துட்டு லேட்ச் பண்ணணும், லேட்ச் பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மதராக வந்து என்னால் வந்து என் மேலே மட்டும்தான் வந்து எல்லாம் தப்பும் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் பம்ப், அப்புறம் வந்துட்டு ஃபீடிங் பில்லோ, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் ஆல் த டைம் நம்மளால் பேபியை வந்து இப்படி கேரி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தோ அவங்களுக்குமே வந்துட்டு அது ரொம்ப வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பில்லோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக உங்கள் பேபியை வந்துட்டு கேரி பண்ணிவிட்டு நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் வந்து பண்ணிடலாம். அண்ட் வந்துட்டு பிரஸ்ட் பம்ப் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ணும்போதெல்லாம் எங்கள் அம்மா இருந்துட்டு இப்போலாம் எதுக்கு பம்ப் வாங்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் பேபி பிறந்ததுக்கப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நானும் வாங்காமல் விட்டுட்டேன். அண்ட் தென் அந்த பேபிக்கு வந்து லேட்ச் பண்ண தெரியல அப்படின்ன உடனே வந்துட்டு எனக்கு உடனே வந்து பிரஸ்ட் பம்ப் வாங்க சொல்லிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணுறதே தெரியல. இங்கே லோக்கலி எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஆர்டர் பண்ணி அது வர்றதுக்கே ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களோட மாமி பேக்கில் கண்டிப்பாக வந்துட்டு பிரஸ்ட் பம்ப் வந்து எடுத்துக்கோங்க. பேபிக்கு லேட்ச் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் லேட்ச் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆல்ரெடி இருக்க செல்ஃப் டவுட்டில் வந்து இது எச்சா போயிட்டே இருக்கும். ஸோ தட் அதுக்கப்புறம் நம்ம பம்ப் வாங்கினோம். பம்ப் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பேபிக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து ஒரு லேட்ச் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு கரெக்ட் பொசிஷன் அது வந்து பேபிக்குன்னு இருக்கும். ஸோ மெயினாக வந்துட்டு பேபியை வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருங்க. அண்ட் எனக்கு லேட்ச் பண்ணாமல் பேபி லேட்ச் பண்ணாமல் இருந்த டைம்லையும் எனக்கு சப்ளை கம்மியாக இருந்த டைம்லையும் என்னோட டாக்டர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நீங்களும் உங்கள் பேபியும் மட்டும் இருங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, நோ ஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் நாம் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து அங்கே இருக்காது. பிரஸ்ட் மில்க் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கனால நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும்போது பேபியும் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கும் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்காது. அதனால கூட சப்ளை வந்து கம்மியாகலாம். ஸோ தட் பேபி நல்லா லேட்ச் பண்ண தெரிகிற வரைக்கும் மட்டும் உங்கள் ரூமில் நீங்களும் உங்கள் பேபியும் மட்டும் இருங்க. ஈவன் தோ உங்கள் அம்மா கூட தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேபியை கேரி பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அம்மாவையும் வந்து வெளியே போய் சொல்லிடலாம். ஒரு நல்ல லேட்ச் பண்ணுற டைமில் வரைக்கும் நீங்களும் உங்கள் பேபியும் மட்டும் இருங்க. அண்ட் எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா, என்னோட டயட் வந்துட்டு என்னோட மில்க் சப்ளைக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஸோ எனக்கு என்னென்ன டயட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வந்து சுக்கு காபி. இது வந்து உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், அட் த சேம் டைம் பிரஸ்ட் மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் வாட்டர் தான். இதை கண்டிப்பாக நைட் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு குடிங்க. அப்படி இல்லைன்னா காலையிலே வந்துட்டு வாட்டர் வச்சு அதில் ஃபெனுக்ரிக் போட்டு பாயில் பண்ணி குடிங்க. அதே மாதிரி ஜீரா வாட்டரும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாயில் பண்ணி குடிங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை சூப். இது கண்டிப்பாக டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அயன் கண்டென்ட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் பிரஸ்ட் ஃபீட் சப்ளையும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, கார்லிக். இது வந்து சட்னியாக செஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைனா பாலில் நிறைய பேர் போட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடலாம். ரசமில் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரசமில் ஜீரா இருக்கும், பூண்டு இருக்கும், எல்லாமே இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் ரசம் வந்து டெய்லியும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரசமில் கண்டிப்பாக வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து டெய்லியும் சாப்பிட்டே வாங்க. அண்ட் வீட்டில் செய்கிற காய்கறி, சாதம் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நிறைய காய் எடுத்துக்கோங்க, ஃபைபர் அதிகமாக இருக்கும், அயன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே நாளில் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் வந்து பூண்டும் எடுத்திருக்கேன், நட்ஸும் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுவே போதுமானது. நெக்ஸ்ட் டே வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. சூப் எடுத்துக்கோங்க, ராகி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஷனாக ஃபீல் ஆகாது. இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி நிறைய குடிங்க. 3 to 4 liters கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேபிக்கோ உங்களுக்கோ லாச்சிங் பொசிஷன் தெரியல அப்படின்னா ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்காதீங்க. உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை டாக்டர் கிட்டேயோ கண்டிப்பாக கேளுங்க. ரெஸ்ட். உங்கள் பேபி எப்போல்லாம் தூங்குதோ அப்போல்லாம் தூங்கிடுங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தூங்குங்க. தூக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. சப்போஸ் தூங்கலைன்னா கூட நிறைய வேலை செய்யாதீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் தான். நான் ஜென்ரலாக வந்து என்னோட பேபியை வந்து ஸ்கின் டு ஸ்கின்ல வச்சு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் என் பேபி கிட்ட. நீ நல்லா பால் குடி, நான் உனக்கு அம்மா என்ன வேணாலும் தரேன், நீ நல்லா பால் குடி, உனக்கு நல்லா இது வரும். இதனால என்ன மாறுச்சுன்னு தெரில, அண்ட் நானும் ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஸோ உங்கள் பேபி கிட்ட நிறையா பேசுங்க. ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் கண்டிப்பாக இருங்க. என்னென்னலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீல் ஸ்கிப் பண்ணாதீங்க. மீல் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எனர்ஜி லோ ஆகும். உங்களோட எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து உங்கள் பேபிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டோன்ட் ஸ்ட்ரெஸ் அபவுட் த மில்க் குவாலிட்டி. ஏன் அப்படின்னா பேபிக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக உங்களோட சப்ளை குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கும். ஸோ தட் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி இனிஷியலி அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் டிப்ஸ் எல்லாம் தெரிய உங்களுக்கு அது ஈஸியாக வரும். ஸோ தட் நீங்களும் நினச்சிக்கோங்க, யுவர் அ பேபி, ஐ எம் அ மாம். 2 பேருக்குமே இது ஒரு நியூ ஃபேஸ் தான். ஸோ தட் இந்த ஃபேஸில் நம்ம 2 பேருமே சேர்ந்து லேர்ன் பண்ணி எல்லாமே கற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துக்கோங்க. உங்களை கண்டிப்பாக இன்னொரு அம்மா கூட கம்பேர் பண்ணாதீங்க. நாட் ஆல் ஒன்ஸ் ஹாவ் தி சேம் பாடி. ஸோ ஜென்ரலாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி தேவையே இல்லாத அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது. கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. நிறைய கிரேவிங்ஸ் வரும், ஆப்வியஸ்லி எனக்குமே வந்துச்சு. பட் அந்த டைம்லலாம் இப்போ வந்து எனக்கு வந்து ஏதாவது சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து கேஷ்யூஸும் ஆல்மண்ட்ஸும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஆல்ட்ரா வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட உங்களுக்கும் ஹார்ட் பர்ன்ஸ் வரும், குழந்தைக்கும் வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் கெஃபைன், ஆப்வியஸ்லி காஃபி வந்து குடிக்காமல் நிறைய பேர்னால இருக்க முடியாது, என்னாலையும் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு காஃபி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா காஃபி எடுத்துக்கோங்க. காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக சுக்கு காஃபி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். டோன்ட் இக்னோர் யுவர் ஹெல்த், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் பேபியை பார்த்துக்கிட்டு நம்மளை மறந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பிகாஸ் நான் அதுதான் பண்ணேன். ஏன்னா நான் வந்து கரெக்டாக 6 baths வந்து 6 times எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பேபியை பார்த்துட்டு 2 தடவை 3 தடவை தான் எடுப்பேன், மேக்ஸிமம் 2 தடவை தான் எடுப்பேன் ஆப்வியஸ்லி. அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன்.
ஸோ தட் உங்களுக்கு தேவையான கேரை வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக கால்சியம் அண்ட் அயன் டேப்லெட் டாக்டர் வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தந்திருப்பாங்க. அதை எடுக்க மறந்துடாதீங்க. பிகாஸ் கால்சியம் கம்மி ஆக ஆக உங்களுக்கு இப்போ தெரியாது, உங்களோட 30ஸ்லேயோ இல்லை 40ஸ்லேயோ அது அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பாடியை சிமிலராக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். இதுதான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேஸ் பண்ணதை மட்டும் சொல்லாமல் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நிறையா பேர் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. பாய் பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.